அன்பான உறவுகளுக்கு வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சி. எஸ்டிஎஸ் தமிழ் தொலைக்காட்சியில் வார வாரம் இடம்பெறுகின்ற மருத்துவர் நாம நிகழ்வோடு இணைந்திருக்கின்றோம். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான அனுசரணை வழங்குகின்றார்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாம நிகழ்வுக்கான அனுசரணை வழங்குகின்றவர்களோடு இன்று தாயகத்தில் இருந்து மருத்துவர் கிருசாந்த் வேதநாயம் அவர்கள் இணைந்திருக்கின்றார். வணக்கம். சிறப்பு. நீங்கள் மீண்டும் உங்களுடைய வேலைப்பணியை மத்தியிலும் இந்த இரவு நேரத்தில் அங்கிருந்து இணைந்திருக்கின்றீர்கள். அதற்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு இன்றைய இந்த மருத்துவ ஆலோசனை பற்றிய விடயங்களோடு நாங்கள் பார்க்க போமா இருந்தால், முக்கியமாக இந்த புற்றுநோய் பற்றி ஒரு விழிப்புணர்வு பார்வையாக நாங்கள் இன்று அதை பார்ப்பதற்கு சிறப்பாக இருக்கும் என்று கருதுகின்றேன். முந்தைய காலங்களிலே இலங்கையில் இருக்கின்ற தேசிய புற்றுநோய் போதனா வைத்தியசாலை என்று சொல்லுவோம். அந்த வைத்தியசாலை மகரகமை என்ற பகுதியில் இருக்கின்றது. அங்கும் வேலை செய்த ஒரு வைத்தியராகவும் இன்று நான் வேலை செய்கின்ற எங்களுடைய பகுதியிலே இருக்கின்ற இந்த புற்றுநோய் வைத்தியசாலைக்கு, உண்மையாக நான் வேலை செய்கிற இடம் இலங்கையில இருக்கின்ற பதுளை என்ற மாநகரம். எங்களுடைய புற்றுநோய் வைத்தியசாலைக்கு நான் ஒரு கிழமையில 2-3 தரம் செல்ல வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். நோயாளிகளை பார்ப்பதற்காகவும் நோயாளிகளுக்குரிய சிகிச்சை முறைகளை பெறுவதற்கு உதவி செய்வதற்காகவும் போகின்ற போது நான் பார்க்கின்ற ஒரு விடயம், ஏறக்குறைய இந்த 5-10 ஆண்டுகளுக்குள்ளே நாங்கள் பல்கலைக்கழகங்களிலே மருத்துவ மாணவராக இருந்து பிறகு பல்கலைக்கழகத்திலிருந்து மருத்துவராக வெளியேறி 5-10 ஆண்டுகளிலே இந்த புற்றுநோயினாலே பாதிக்கப்படுகின்ற மக்களினுடைய விகிதம் மிக வேகமாக மிக மிக அதிகமாக அதிகரித்து கொண்டு செல்லுகிறது. எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே உண்மையாக புற்றுநோய் வைத்தியசாலையிலோ புற்றுநோய் விடுதிகளிலோ வார்டுகளிலோ நடக்கக்கூட முடியாத ஒரு நிலைமை. அவ்வளவிற்கு மக்களும் நோயாளிகளும் நிரம்பி வழிகிறார்கள். இதில் இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ளுகின்ற ஒரு பாடம் என்ன, இன்று உலகம் முழுவதும் புற்றுநோய் என்ற பிரச்சனை மிகவும் வேகமாக அதிகரித்து கொண்டு செல்லுகிறது. ஒவ்வொரு வருடமும் எத்தனையோ லட்சக்கணக்கான மக்கள் இந்த புற்றுநோய்க்காக தங்களுடைய இன்னுயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்தில் மிகவும் மருத்துவத்திலே முன்னேறி அமெரிக்கா போன்ற நாடுகளிலே அவர்களுடைய முந்தைய ஜனாதிபதிக்கு கூட இந்த ஆண்களுக்கு ஏற்படுகின்ற புரோஸ்டேட் கேன்சர் என்று சொல்லப்படுகின்ற இந்த முன்னிற்கும் சுரப்பியிலே புற்றுநோய் ஏற்பட்டு மிகவும் பிந்திய நிலைமையிலே தான் இந்த இவ்வளவு பெரிய ஒரு அபிவிருத்தி அடைந்த நாட்டிலே ஒரு முதல் பிரஜையாக இருந்த ஒருவருக்கு கூட மிக பிந்திய நிலைமையிலே தான் இந்த புற்றுநோய் கண்டுபிடிக்கப்பட்டு அவர் அதற்குரிய சிகிச்சை பெறுவதாக தகவல்கள் வந்திருக்கின்றது. எனவே இந்த புற்றுநோயை பற்றி நாங்கள் சிறு வயதிலே இருந்து முற்று முழுதாக அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்வதன் மூலமாக அந்த புற்றுநோய் ஏற்படுவதை தடுத்து கொள்ள வேண்டும். அதுதான் இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய குறிக்கோள். 2வதாக, இந்த புற்றுநோயை எவ்வாறு ஆரம்ப நிலைகள், அதை நாங்கள் ஏர்லி ஸ்டேஜஸ் என்று சொல்லுவோம், ஆரம்ப நிலைகளில் நாங்கள் அறிந்து கொள்வது, கண்டுபிடிப்பது என்பதை பற்றியும் நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இன்று இருக்கின்ற சூழ்நிலையில் நீங்கள் கூறியது போல மிக அதிகமாக இருக்கின்றது. இதில் கூடுதலாக ஆண்கள் பாதிக்கப்படுகின்றார்களா, பெண்கள் பாதிக்கப்படுகின்றார்களா? ஆண்கள் பெண்கள் என்று பார்க்கின்ற போது ஆண்களினுடைய விகிதாசாரம்தான் பெண்களை விட அதிகமாக இருக்கின்றது. இதற்கு முக்கிய காரணம் என்ன? ஆண்களிலே இருக்கின்ற சில தகாத பழக்க வழக்கங்கள் அல்லது பேட் பிஹேவியர்ஸ் என்று சொல்லலாம், பேட் ஆட்டிடியூட்ஸ் என்று சொல்லலாம். இதன் காரணமாக ஆண்களுக்கு இந்த புற்றுநோய்களுடைய அளவு அதிகம். ஏனென்றால் உங்களுக்கு அனைவருக்குமே தெரிந்த ஒரு விடயம், இந்த சிகரெட் குடிப்பது, சிகரெட் ஸ்மோக்கிங், சிகரெட் புகைப்பிடிப்பது கட்டாயமாக உங்களுக்கு நுரையீரல் புற்றுநோயை ஏற்படுத்தும். அதே நேரத்திலே உங்களுக்கு தெரியும், ஆல்கஹால், அதாவது மதுவை நாங்கள் பாவிப்பது எங்களுக்கு ஈரலிலும் மற்ற இடங்களிலும் புற்றுநோயை ஏற்படுத்தும். எனவே ஆண்கள் பெண்கள் என்று பார்க்கின்ற போது பெண்களை விட ஆண்களுக்கு இந்த பேட் பிஹேவியர்ஸ், இந்த கெட்ட பழக்கங்கள் என்று சொல்லலாம், இந்த பழக்கங்கள் கூடுதலாக இருக்கின்றபடியினாலே ஆண்களுக்கு ஏற்படுகின்ற புற்றுநோயினுடைய வீதம் பெண்களை விட அதிகமாக இருக்கிறது. அதே நேரத்திலே ஆண்கள் இப்படிப்பட்ட ஒரு கெட்ட பழக்க வழக்கங்களில் விடுபடுவார்களாக இருந்தால் அந்த நிலைமையிலே பார்க்கின்ற போது பெண்களுக்கு ஏற்படுகிற புற்றுநோயின் அளவு கூட வருகிறது. எனவே இது எங்கள் ஒவ்வொருவர்களையும் தங்கி இருக்கிறதே தவிர
அதாவது நாங்கள் சிகரெட் குடித்தால் எங்களுக்கு புற்றுநோய் வரும். ஆணாவும் இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம். உண்மையாக எங்கள நாட்டிலே ஆண்கள் பெண்கள் இந்த புகை பாவனையும் மது பாவனை அளவு மிக மிக குறைவாக இருக்கின்றது. அதே நேரத்தில் உங்களை போன்ற நாடுகளில் நான் நினைக்கின்றேன் இது சாராரும் ஆண்களும் பெண்களும் சம வீதத்திலே தான் இந்த புகைத்தலையும் மது பாவிப்பதையும் செயற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். என்றபடியால் உங்களை போன்ற நாடுகளிலே பெரிய ஒரு வித்தியாசம் இல்லாவிட்டாலும் ஒரு சின்ன ஒரு மார்ஜினாலே ஆண்களுக்கு தான் புற்றுநோயினுடைய வீதம் ஏற்படும் அளவு கூடுதலாக இருக்கின்றது. பெண்களுக்கு கூடுதலாக மார்பக புற்றுநோய் வருகின்றது. இந்த மார்பக புற்றுநோய் மூலம் சிலருக்கு ஒரு பக்கம் மார்பகத்தை அகற்றக்கூடிய ஒரு நிலைப்பாடு வருகின்றது. அப்படி எல்லாம் சிலர் இருக்கின்றார்கள் என்று நாங்கள் அறிந்திருக்கோம். இந்த மார்பக புற்றுநோய்க்கான அடிப்படை காரணம் என்னவாக இருக்க போகின்றது? மார்பக புற்றுநோய் என்ன காரணங்களினாலே ஏற்படுகிறது என்பதை பற்றிய ஆராய்ச்சிகள் இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. முதலிலே பார்க்க போனால் முதல்ல சொன்னார்கள் இந்த பரம்பரை அழகு ஜீன் என்று சொல்லுவோம், ஜெனட்டிக் லெவல் என்று சொல்லுவோம். இந்த பரம்பரை அழகிலே இருக்கின்ற ஒரு பிரச்சனை காரணமாக சில குடும்பங்களிலே இந்த மார்பக புற்றுநோய் ஏற்படுகிறது. எனவே ஒரு குடும்பத்திலே தாயோ அல்லது அக்காவோ அல்லது தங்கச்சியோ அல்லது குடும்பத்திலே இருக்கின்ற மிக நெருங்கிய உறவினர்கள் இந்த மார்பக புற்றுநோயினாலே பாதிக்கப்படுகின்ற போது அந்த குடும்பத்திலே இருக்கின்ற பெண்கள் மிகவும் அவதானமாக இருந்து கொள்வது மிக மிக அவசியம். எனவே முதலாவதாக காரணம் என்ன? பரம்பரை அழகு. இரண்டாவதாக சொல்லப்படுவது என்னவென்றால் சில இரத்த வகைகள். உதாரணமாக சொல்ல போனால் இந்த ஓ பாசிட்டிவ் எனப்படுகிற இரத்த வகையை உடையவர்களுக்கு இந்த மார்பக புற்றுநோயினுடைய அளவு கூடுதலாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. என்றபடியாலே ஓ வகை இரத்த வகைகள், ஓ வகை இரத்த குரூப் இருப்பவர்களுக்கு கட்ட புற்றுநோய் ஏற்படும் என்று நாங்கள் சொல்லவில்லை. அவர்களுக்கு ஒரு ரிஸ்க், அவர்களுக்கு ஒரு பயம் இருக்க வேண்டும், தங்களுக்கு புற்றுநோய் ஏற்படலாம் என்று. மூன்றாவதாக இந்த திருமணம் முடிக்காத பெண்கள். உங்களுக்கு தெரியும், திருமணம் முடித்த பிற்பாடு அந்த காலங்களிலே, இந்த கர்ப்ப காலங்களிலே பெண்களுக்கு இருக்கின்ற இந்த பெண்களுடைய இரத்தத்திலே ஏற்படுகின்ற இந்த ஹோமோன்களுடைய ஒரு அளவு, அந்த ஹோமோன்கள் சாதாரணமாக நாங்கள் ஈஸ்ட்ரஜன், புரோஜெஸ்டரோன் என்று சொல்லுவோம். இந்த ஹோமோன்களின் காரணமாக திருமணம் ஆன பெண்களை விட ஆகாத பெண்களுக்கு இந்த ஈஸ்ட்ரஜன் புரோஜெஸ்டரோன் அளவு இரத்தத்திலே குறைவாக இருக்கின்றபடியினாலே இவர்களுக்கு இந்த மார்பக புற்றுநோய் கூடுதலாக ஏற்படும். அடுத்ததாக இந்த திருமணம் முடித்து பிள்ளை பெற்று பிள்ளைகளுக்கு இந்த தாய்ப்பால் கொடுக்கின்ற போது இந்த தாய்ப்பால் கொடுப்பது ஆனது எங்களை இந்த மார்பக புற்றுநோயில் இருந்து பாதுகாக்கிறது. இது அனைத்து பெண்களும் கேட்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய ஒரு விடயம். உங்களுக்கு தெரியும், நீங்கள் மிக நவநாகரிக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள். நவநாகரிக உலகம் என்று சொல்லுகின்ற போது அந்த இடங்களிலே உங்களுக்கு தெரியும், இது என்னுடைய உடம்பு, இது என்னுடைய கருப்பை, இது என்னுடைய மார்பகம், எல்லாம் என்னுடைய சொல்லி என்ற பிள்ளைக்கு நான் தாய்ப்பால் கொடுக்க வேண்டுமோ என்ற ஒரு தேவை கூட, ஒரு கேள்வி கூட எழும்புகின்ற காலங்களிலே, இடங்களிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். என்றபடியினாலே இந்த பால் ஊட்டுவதானது, தாய்ப்பால் ஊட்டுவதான பிள்ளை பிறந்த பிற்பாடு இந்த தாய்ப்பால் ஊட்டுவதானது பெண்களை 100% மார்பக புற்றுநோய்களில் இருந்து பாதுகாக்கின்றது. அதே நேரத்திலே திருமணம் முடிக்காத பெண்களுக்கு மார்பக நோய் ஏற்படுகின்ற அளவு மிக மிக அதிகமாக இருக்கிறது. எனவே தாய்ப்பால் என்று சொல்லுகின்ற போது சாதாரணமாக உங்களுக்கு தெரியும், எங்களுடைய WHO என்று சொல்லப்படுகிற இந்த உலக சுகாதார ஸ்தாபனம் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நியதி என்னவென்றால் 6 மாதம் மட்டும் பிள்ளைகளுக்கு தாய்ப்பால் மட்டும் கொடுக்க வேண்டும். 6 மாதங்களுக்கு பிறகு பிள்ளைகளுக்கு நாங்கள் வேற வேற உணவுப் பொருட்களை, வீனிங் ஃபுட் என்று சொல்லுவோம், உணவுப் பொருட்களை பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்தி, அதாவது 2 வருடங்கள் மட்டும், அதாவது ஒரு பிள்ளையினுடைய 2 வருடங்கள் மட்டும் நாங்கள் தாய்ப்பால் கொடுப்பமாக இருந்தால் எங்களுக்கு மார்பக புற்றுநோய் ஏற்படுகின்ற அளவு மிக மிக குறைவு. என்றபடியினாலே கொஞ்ச நேரத்துக்கு பிறகு பார்க்கலாம், இந்த திருமணம் ஆகாத பெண்கள் மிகவும் கவனமாகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த நேரத்திலும்
இந்த மார்பக புற்றுநோய் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றன. புற்றுநோய் என்பது அதற்கான காரணிகள் இருக்கின்றதா? இப்பொழுது இதய வருத்தம் என்று சொல்லிக்கல ஒவ்வொருவருக்கும் ஒரு மாறுபட்ட அறிகுறிகளை காட்டும். ஒருவருக்கு கையில் உழையும், ஒருவருக்கு நெஞ்சில் குத்தும். என்னுடைய நண்பர் ஒருவர் அறிய தந்திருந்தார். அவருக்கு ஒரு பொருளை பார்க்கும்போது 5 பொருட்களாக தெரிந்ததாம். அப்போ உடனடியாக தனக்கு வித்தியாசம் தெரியுது என்று சொல்லி போட்டு அவர் இங்கே இருக்கின்ற அவசர சிகிச்சைக்கு அடித்து வந்து உடனடியாக அவருக்கு ரத்தம் தடைப்பட்டுள்ளது என்று அவரை அந்த அடைப்பை எடுத்து விட்டிருக்கின்றார்கள். அது போன்ற ஒரு வித்தியாசம். இது போன்ற வித்தியாசங்கள் தெரியக்கூடியதா இந்த புற்றுநோய்? அதாவது முக்கியமாக இது தாய்மாரினுடைய பொறுப்பாக இருக்கின்றது. ஒரு பெண் பிள்ளையினுடைய 10-11 வயது, அந்த 10-11 வயதுல இருந்து அந்த பெண் பிள்ளைகளுக்கு இருக்கின்ற அவர்களுடைய தாய்மார் தங்களுடைய மார்பக சுய பரிசோதனையை செய்வதற்கு பழக்க வேண்டும் அல்லது பயிற்றுவிக்க வேண்டும். மிகவும் முக்கியமானது. இது நீங்கள் எந்த ஒரு சமூக இணையதளங்கள் யூடியூபா இருக்கலாம், எதிலே போனாலும் 2-3 நிமிஷங்களுக்குள்ளேயே எவ்வாறு ஒரு பெண் தன்னுடைய மார்பகங்களை சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என்ற அந்த கிளிப்பிங் அப்படியே இருக்கிறது. எனவே முக்கியமாக நாங்கள் சொல்லுவது என்னவென்றால், குறைந்தது மாதத்துக்கு ஒரு தரம், இவற்றுக்கு மேலதிகமாக கிழமைக்கு ஒரு தரம், ஒரு 2 நிமிஷம் தான், மிக கூடுதலான நேரம் உங்களுக்கு 2 நிமிடங்கள் தான் போகும். இந்த 2 நிமிடங்களை மார்பக சுய பரிசோதனை நீங்கள் செய்து கொள்ள வேண்டும். எவ்வளவு காலம் மட்டும் செய்து கொள்ள வேண்டும்? ஒவ்வொரு பெண்ணும் நான் சொல்லுவேன் சாகு மட்டும். ஏனென்றில் 70 வயசுடைய பெண்கள், வயசு போன பாட்டிமாரும் எங்கட வைத்தியசாலையில இருந்து புற்றுநோயினாலே இறக்கிறார்கள். 80-85 வயசுடைய பாட்டிமாரும் இந்த மார்பக புற்றுநோயினாலே இறக்கிறார்கள். எனவே முக்கியமாக இந்த மார்பக சுய பரிசோதனை செய்வதை நாங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு பழக்கிக் கொள்ள வேண்டும். நான் நினைக்கிறேன் உங்களுடைய பகுதிகளிலே இந்த 6 வயதுல இருந்து இந்த செக்ஸ் எடியூகேஷன், செக்ஷுவல் ஹெல்த் எடியூகேஷன் என்ற போன்ற நடவடிக்கைகள் எல்லாம் உங்களோட பகுதிகளிலே கட்டாயமாக நடைமுறைப்படுத்தப்படும். எங்கள பகுதிகளிலே இன்னும் அது ஒரு கதைக்கின்ற ஒரு விடயமாகத்தான் இருக்கிறதே தவிர பாட விதானங்களிலே சிலபஸிலே இன்னும் வரவில்லை. எனவே ஒவ்வொரு பெண்ணும் தன்னுடைய மார்பகத்தை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டும். 2 நிமிடங்கள்லாம் போகும். அவ்வாறு சுய பரிசோதனை செய்து பார்க்கின்ற போது உங்களுக்கு ஏதாவது ஒரு வித்தியாசம் தெரிவதாக இருந்தால், அதாவது ஒரு மார்பகம் பெரிதாகவும் ஒரு மார்பகம் சிறியதாகவும் இருந்தால், அல்லது உங்களுடைய கைகளிலே அப்படி தடவி பார்க்கின்ற போது ஏதாவது கட்டி மாதிரி தெரிகின்றதா இருந்தால், அல்லது நீங்கள் பார்க்கின்ற போது அந்த மார்பகத்தில் இருக்கிற தோள்களிலே ஏதாவது வித்தியாசம், சில நேரங்களில் நல்லா பளபளண்டு ஷைனாக இருக்கும், சில நேரங்கள் அந்த பகுதியில் இருக்கின்ற இந்த எங்களுடைய மயிர் அகற்றப்பட்டு இருக்கும், அல்லது அந்த இடங்களிலே சில நேரத்திலே ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜ், ஏதாவது தண்ணி மாறி ஒன்று வரும். இவ்வாறு இருந்தால் அதே நேரத்திலே மார்பக காம்புகளையும் நாங்கள் நசுக்கி பார்த்து அதிலே ஏதாவது வெள்ளைய மாதிரியான ஒரு திரவம் அல்லது வெள்ளை திரவத்துடன் கொஞ்சம் இரத்த நிறம், சிவப்பு நிறமான ஒரு வெள்ளை திரவம் வந்தால் உடனடியாகவே உங்களுடைய ஃபேமிலி பிசிஷியனை, உங்களுடைய குடும்ப வைத்தியரை கண்டு அவருடைய ஆலோசனையை பெற வேண்டும். இல்லாவிட்டால் அது ஒரு புற்றுநோயாக உங்களுக்கு மாறலாம். நீங்கள் கூறியது போலவே புலம்பெயர் நாடுகளிலே, உதாரணத்துக்கு ஜெர்மனியை பொறுத்தளவிலே பெண்களுக்கான மருத்துவர்கள் அவர்களை ஒரு வயதுக்கு பிறகு குறுகிய காலத்துக்கு ஒரு முறை கூப்பிட்டு அவர்களை பரிசோதிக்கின்ற விடயம் இங்கே இருக்கின்றது. அது உண்மையான விடயம். நீங்கள் கூறுவது போல அது இன்றைய சூழ்நிலையிலே இலங்கையை பொறுத்தளவில் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் முழுமையாக வரவில்லை. இங்கே மருத்துவ வசதிகள் கூடியது மட்டுமில்லை, மருத்துவ விடயங்களில் முன்னிற்கின்ற ஒரு நாடாகவும் இந்த நாடுகள் இருக்கின்றபடியால் அது போன்று நடக்கின்றது. இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த பெண்களுக்காக ஏற்படுகின்ற இந்த விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது இது எவ்வண்ணம் இதற்கான விடயங்களை கவனித்ததன் பின் மருத்துவரை நாட வேணும். ஒவ்வொரு பெண்ணும் அவருடைய வயது 35 வயசுக்கு வந்த பிற்பாடு மெமோகிராம் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பரிசோதனையை கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். எங்கட நாடுகள், நாங்கள் இப்போ அபிவிருத்தி அடைந்து வருகின்ற 3ஆம் உலக நாடு என்ற மட்டிலும்
உலகத்திலே மிகவும் அபிவிருத்தி அடைந்த நாடுகளுடன் ஒப்பிடுகின்ற போது எங்களுடைய நாடு மருத்துவத்திலே ஒரு நல்ல நிலைமையில் இருக்கின்றபடியினால் நாங்கள் இதை அனைவருக்கும் கட்டாயப்படுத்தி இருக்கின்றோம். 35 வயசுக்கு மேற்பட்டவர்கள் மெமோகிராம் என்ற ஒரு பரிசோதனையை மேற்கொள்ள வேண்டும். இந்த மெமோகிராம் என்ற பரிசோதனை என்று சொல்லுகின்ற போது பெரிசாக நீங்கள் அலட்டிக் கொள்ள தேவையில்லை. நாங்கள் என்ன செய்வோம், உங்களை ஒரு எக்ஸ்ரே இயந்திரத்து, உங்களுக்கு தெரியும் என்ன எக்ஸ்ரேன்னு சொல்லுவோம், நெஞ்சு எடுப்போம், ஏதாவது கை கால் முறிந்தால் நாங்கள் எக்ஸ்ரே எடுப்போம், தலையை எக்ஸ்ரே எடுப்போம். அதே போல உங்களுடைய மார்பகத்தை நாங்கள் இந்த எக்ஸ்ரே உபகரண மெஷினின் மூலம் முன்னுக்கு வைத்து அந்த நேரத்தில் எங்கள் இரத்தத்தின் மூலமாக ஒரு கதிர் வீசல் டை, ரேடியோ ஒபேக் ரேடியோ ஆக்டிவ் டை என்று சொல்லுவோம், அந்த டையை நாங்கள் ஏற்றி அந்த டை ஆனது அந்த ரசாயன பொருளானது எங்களுடைய மார்பகங்களுக்குள்ளே ஓடுகின்ற போது அதை நாங்கள் இந்த எக்ஸ்ரே படம் பிடித்து பார்ப்பதுதான் இந்த மெமோகிராம். சாதாரணமாக 25 நிமிடங்கள்ல இருந்து 30 நிமிடங்கள் தான் இதற்கு செலவழியும். உங்களுடைய நாடுகளிலும் எல்லா நாடுகளிலும் இது ஒன்றுதான். எனவே 35 நிமிடங்கள் தான், 30-35 நிமிடம் தான் கூடுதலாக பிடிக்கும். இந்த மெமோகிராமை 35 வயசுக்கு மேற்பட்டவர்கள் ஒரு வருத்தமும் இல்லாவிட்டாலும் உங்களுக்கு மார்பகத்திலே ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க இருக்கலாம், ஏன் டாக்டர் அது செய்ய வேண்டும் என்று சொல்லி அது ஒரு பேஸ் லைன் இன்வெஸ்டிகேஷன், அதாவது அதை நாங்கள் அடிப்படை பரிசோதனையாக வைத்துக் கொண்டு அதன் பிற்பாடு ஒவ்வொரு 5 வருடங்களுக்கு ஒரு முறை இந்த மெமோகிராமை நாங்கள் என்ன செய்து பார்க்க வேண்டும், திருப்பி ரிப்பீட் பண்ணி திருப்பி செய்து பார்க்க வேண்டும். செய்து பார்க்கின்ற போதுதான் அங்கு ஏதாவது ஒரு சிறு வித்தியாசம் இருக்குமாக இருந்தால் அந்த இடத்திலே அந்த பிரச்சனையை எங்களாலே உடனடியாகவே கண்டுபிடிக்க கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாராவது ஒரு பெண் தன்னுடைய வயது 35 வயசுக்கு மேல் இன்னும் மெமோகிராம் செய்யாவிட்டால் உங்களுக்கு ஒரு வருத்தம் பெற வேண்டிய தேவை கிடையாது. நேரடியாகவே சென்று உங்களுடைய ஃபேமிலி பிசிஷியனை, தன் குடும்ப வைத்தியரை கண்டு மெமோகிராமை செய்து அந்த மெமோகிராம் உங்களுக்கு சிடிகளிலும் பென் டிரைவுகளையும் கூட நாங்கள் போட்டு கொடுப்போம். அதை அப்படியே நீங்கள் கவனமாக வைத்திருக்க வேண்டும். ஒவ்வொரு 5 வருடத்தின் எடுக்கின்ற மெமோகிராமை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்திலே இந்த 5 வருடம் எனப்படுவது ஒரு கட்டாயமான ஒரு சட்டம் கிடையாது. ஏனென்றால் உங்களுடைய குடும்பத்தில் நான் சொன்னேன், இந்த பரம்பரையாக இந்த மார்பக புற்றுநோய் போகலாம். உங்களுடைய குடும்பத்திலே ஃபர்ஸ்ட் டிகிரி ரிலேட்டட் மிக நெருக்கிய உறவினர், அம்மாவா இருக்கலாம், அக்காவா இருக்கலாம், தங்கச்சியாக இருக்கலாம், அல்லது பாட்டியாக இருக்கலாம். இவ்வாறு மிக நெருங்கிய உறவினர்கள் இந்த புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டிருந்தால் இந்த 5 வருடத்தை நாங்கள் 2 வருடங்களாக குறைத்துக் கொள்வோம். எனவே ஒவ்வொரு 2 வருடமும் இந்த மெமோகிராமை செய்து அவருக்கு இந்த ரிஸ்க், அதாவது இந்த பிரஸ்ட் கேன்சர், மார்பக புற்றுநோய் ஏற்படுகின்ற ஏதாவது சாத்திய கூறுகள் இருக்கின்றதா என்பதை நாங்கள் பார்த்துக் கொள்வோம். அதன் பிற்பாடு இதற்கு நீங்க கேட்டது போல பல தரப்பட்ட சிகிச்சை முறைகள் இருக்கின்றது. முதலாவதாக அதாவது சத்திர சிகிச்சை, சர்ஜரி மூலமாக நாங்கள் அகற்றப்பட அந்த மார்பகத்தை அகற்றுவோம். அகற்றுவதற்கு முதல் நாங்கள் என்ன செய்வோம், இது உண்மையான புற்றுநோயா என்று சொல்லி 5 நீடில் ஆஸ்பிரேஷன் என்று சொல்லுவோம். அதாவது ஒரு ஊசி மூலமாக அந்த மார்பகங்களுக்குள்ளே நாங்கள் குத்தி அதுல இருந்து ஒரு டிஷ்யூ, ஒரு இழையத்தை எடுத்து அதை நாங்கள் பலதரப்பட்ட பகுப்பாய்வுகளுக்கு நாங்கள் அனுப்பி இது புற்றுநோயா, இந்த புற்றுநோய் என்றால் என்ன வகையான புற்றுநோய், அதே நேரத்தில் என்ன வகை, மூன்றாவதாக எப்படி இது மிக உக்கிரமான புற்றுநோயா அல்லது ஒரு சாதாரணமான புற்றுநோயா, அதே நேரத்தில் இந்த புற்றுநோய் மற்ற இடங்களுக்கு பரவி இருக்கின்றது என்பதை அந்த டிஷ்யூல இருந்து, அந்த இழையத்திலிருந்து எங்களாலே அறிந்து கொள்ள முடியும். எனவே இது எல்லாம் வந்த பிற்பாடு உங்களை அந்த வைத்தியர்கள் என்ன செய்வார்கள், ஒரு டிஸ்கஷன், ஒரு கலந்துரையாடலுக்கு அழைப்பார்கள். இந்த கலந்துரையாடலில் நாங்கள் உங்களுக்கு எல்லா விதமான சாத்திய கூறுகளை, எல்லா விதமான ஆப்ஷனையும் நாங்கள் கொடுப்போம். சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும், அதன் பிற்பாடு அந்த இடத்திலே நாங்கள் கதிர்வீசல் அல்லது ரேடியோ தெரப்பி என்று சொல்லுவோம், அல்லது கரண்ட் ட்ரீட்மெண்ட் என்று சொல்லுவார்கள் சாதாரண பேச்சு வழக்கில், அது செய்ய வேண்டும். மூன்றாவதாக உங்களுக்கு மருந்துகள் ஏற்றப்பட வேண்டுமா, அதை நாங்கள் கீமோதெரப்பி என்று சொல்லுவோம், மருந்துகள் ஏற்றப்பட வேண்டுமா என்பது சொல்லி இந்த கலந்துரையாடலே, இந்த டிஸ்கஷனே நாங்கள் உங்களுக்கு சொல்லுவோம். அந்த கலந்துரையாடலே நீங்களும் கலந்து கொள்ளலாம், உங்களுடைய கணவர்,
உங்களுடைய பிள்ளைகளும் கூட கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்டு உங்களுடன் இந்த கலந்துரையாடி அதன் பிற்பாடு அதற்குரிய சிகிச்சை முறையை நாங்கள் தெரிவு செய்து கொள்வோம். இந்த புற்றுநோய்கள் என்பது தனித்துவமாக மருத்துவ ரீதியாக பார்க்கின்ற பொழுது மார்பக புற்றுநோய் மட்டுமா அல்லது வேறு பல புற்றுநோய் பெயர்களும் உள்ளதா? சில பெண் வைத்தியர்கள் கூட என்னுடன் கலந்துரையாடுகின்ற போது நகைச்சுவையாக சொல்லுவார்கள், எல்லா வருத்தமும் எங்களுக்கு தான், பெண்களுக்குத்தான் பல பல இடங்களிலே புற்றுநோய்கள் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. இரண்டாவதாக மிகவும் பெண்களுக்கு சாதாரணமாக ஏற்படக்கூடிய ஒரு புற்றுநோய் என்றால் கர்ப்பப்பை வாய் புற்றுநோய். அதை நாங்கள் செர்வைக்கல் கேன்சர், கர்ப்பப்பை வாயை நாங்கள் சர்விக்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது சர்விக்ஸ் கேன்சர் அல்லது செர்வைக்கல் கேன்சர். இது ஒரு மிகவும் ஒரு பாரதூரமான பயங்கரமான ஒரு புற்றுநோய். ஏனெனில் இதை எங்களாலே ஆரம்ப நிலைகளிலே கண்டுபிடிப்பது என்பது மிக மிக கஷ்டம். இன்னும் எங்களுடைய பெண்கள் தங்களுடைய மாதவிடாய் பற்றியோ மாதவிடாயிலே ஏற்படுகின்ற பிரச்சனைகளை பற்றியோ இன்னும் வாய் திறந்து பேச வெட்கப்பட்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உங்களுடைய நாடுகளிலே மிகவும் அபிவிருத்தி அடைந்த நாடுகள், நான் முதல்ல சொன்னது போல இந்த செக்ஸ் எஜுகேஷன், பாலியல் கல்வி, உடலியல் கல்வி எல்லாம் மிகவும் உன்னதமாக இருக்கின்ற பகுதிகளிலே இந்த பிரச்சனை இல்லை. எங்களை போன்ற நாடுகளிலே இந்த பிரச்சனை சாதாரணமாக தலைதூக்குகின்ற ஒன்றாக இருக்கிறது. எனவேதான் தங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுமாக இருந்தால் இந்த மாதவிடாயிலே அதை போய் ஒரு வைத்தியரிடம் சொல்ல அவர்கள் வெட்கப்படுகிறார்கள். தங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கோ தங்களுடைய அம்மாமாருக்கோ சொல்லக்கூட இந்த பெண்கள் வெட்கப்படுகிறார்கள். இதன் காரணமாக இந்த செர்வைக்கல் கேன்சர் என்று சொல்லப்படுகிற இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினுடைய அளவு மிக மிக அதிகம். அதே நேரத்தில் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை நாங்கள் கண்டுபிடிக்கின்ற போது அது எப்போதுமே ஒரு பிந்திய நிலையிலே, அதாவது லேட் ஸ்டேஜிலே தான் இருப்பதை எங்களாலே காண முடியும். எனக்கு தெரிந்து எத்தனையோ வைத்தியர்கள் இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயினால் இறந்திருக்கிறார்கள், மார்பக பிரஸ்ட் கேன்சர்னால் இறந்திருக்கிறார்கள். பாருங்கள், வைத்தியர்களாக இருந்து கூட அதை கண்டுபிடிக்க முடியாத ஒரு நிலைமையிலே அவர்கள் தள்ளப்பட்டு இருக்கிறார்கள். என்றபடியினாலே இந்த செர்வைக்கல் கேன்சர் என்று சொல்லப்படுகிற இந்த கர்ப்பப்பை வாய் புற்றுநோயை கண்டுபிடிப்பதற்காக 35 வயசுக்கு மேற்பட்டவர்கள் இந்த கர்ப்பப்பை வாய் பரிசோதனையை நீங்கள் கட்டாயமாக செய்து கொள்ள வேண்டும். அதை நாங்கள் சொல்வோம் ஸ்பெப் சீனியர் சைட்டாலஜி எக்ஸாமினேஷன் என்று சொல்லுவோம். அதாவது இதை சொல்லுவது பெப் சீனியர் என்று சொல்லுவோம். எனவே நாங்கள் எங்களுடைய நாட்டிலே பல துண்டு பிரசவங்களை கூட அடித்து எல்லா இடங்களிலும் எல்லா பெண்களுக்கும் விநியோகித்தோம். என்ன, 35 வயசு மேற்பட்ட ஒவ்வொரு பெண்ணும் இந்த பெப் சீனியரை செய்ய வேண்டும். செய்து நான் முதலிலே மார்பக புற்றுநோய் சொன்னது போல சாதாரணமாக 5 வருடத்துக்கு ஒரு முறை இதை நாங்கள் செய்ய வேண்டும். இது ஒரு பெரிய ஒரு பரிசோதனை இல்லை. நான் சில நேரங்களிலே 50-100 பெண்களுக்கு கூட 1-2 மணித்தியாலங்களை செய்திருக்கின்றேன். ஒரு பரிசோதனைக்கு 2-3 நிமிடங்கள் தான் எங்களுக்கு தேவைப்படும். எனவே இதை செய்து இதன் மூலமாக இந்த கர்ப்பப்பை வாய் ஏற்படுகின்ற ஏர்லி ஸ்டேஜஸ், ஆரம்ப நிலைகளிலே எங்களாலே கண்டுபிடிக்கப்பட வேண்டும். இல்லாவிட்டால் மிகவும் பாரதூரமான விரைவிலே உடல் முழுவதும் பரவக்கூடிய ஒரு புற்றுநோயாக இந்த புற்றுநோய் இருக்கின்றபடினாலே மிக பிந்திய நிலைமைகளை நாங்கள் கண்டுபிடிப்போமாக இருந்தால் அந்த பெண்ணுக்கு நிச்சயம் இறப்பு அல்லது மரணம் ஏற்படும். நீங்கள் கூறியது போலவே இவ்வளவு பாதிப்புகளுக்கும் அடிப்படை விடயமாக இருக்கின்ற இந்த புற்றுநோய்க்கு விழிப்புணர்வு என்ற பக்கத்தில் இலங்கையை பொறுத்தளவில் வண்ணமான விழிப்புணர்வுகள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. அதாவது எங்களுடைய மருத்துவ அதிகாரி பணிமனைகளிலே பிரிவுகளை MOH என்று சொல்வோம், மெடிக்கல் ஆஃபீஸர் ஆஃப் ஹெல்த் பணிமனைகளிலே இவற்றுக்குரிய விழிப்புணர்வுகளையும் விழிப்புணர்வு பிரசாரங்களையும் விழிப்புணர்வு கல்வி நடவடிக்கைகளையும் நாங்கள் மேற்கொள்கிறோம். அதே நேரத்திலே பெண்களினுடைய பாடசாலை இன்று கூட நான் பதுளையில் இருக்கின்ற கெப்படிபோல் என்ற பகுதிகளில் இருக்கின்ற, அதாவது இளம் குற்றவாளிகள், இளம் பெண் குற்றவாளிகளை வைத்திருக்கின்ற இடத்திற்கு போய் இந்த பெண்களுக்குரிய இந்த நோய்களை பற்றியும் எவ்வாறு அவற்றை தடுப்பது, முதல்ல கண்டுபிடிப்பது போன்ற பல விடயங்களையும் நான் இன்று செய்து வந்தேன். எனவே இதுதான் எங்களுடைய விழிப்புணர்வு. இந்த பாடசாலைகள்
மற்ற சமூக நிலையங்கள், சமூக நிலையங்கள், கிராமங்கள் போன்ற இடங்களிலே போய் பெண்களுக்குரிய விழிப்புணர்ச்சியை நாங்கள் ஏற்படுத்துகிறோம். அதே நேரத்திலே நாங்கள் இந்த மாஸ் மீடியான்னு சொல்லப்படுகின்ற டிவி, ரேடியோ, அதே நேரத்தில் இந்த இணையதளங்கள் மூலமாகவும் இவற்றை பற்றிய பிரசாரங்களை நாங்கள் மேற்கொள்கிறோம். என்றாலும் கூட சில நேரங்களிலே இந்த வேலைப்பாடுகான் பெண்களுக்கு ஒரே வேலைப்பாடு, வீட்டிலே முழு வேலையும் அவர்கள் தான் செய்கிறார்கள் என்ற காரணத்தினாலே அவர்கள் ஒரு வைத்தியசாலைக்கு நான் சென்று ஒரு அரை மணித்தியாலத்தை நான் வைத்தியசாலையிலே செலவிடுவேன் என்றால் வீட்டு வேலைகளொன்றும் செய்ய முடியாது, என்னுடைய கணவரை பார்க்க முடியாது, என்னுடைய பிள்ளைகளை பள்ளிக்கூடத்திலிருந்து கொண்டு வர முடியாது போன்ற பல தரப்பட்ட பிரச்சனைகளை அவர்கள் சொல்லி அதன் மூலமாக அவர்கள் அதற்குள்ளே மறைந்து கொண்டு கடைசியிலே படுக்கைக்கு போகும் மட்டும் அவர்கள் வேலை செய்து கடைசியிலே நாங்கள் அவர்களை பார்க்கின்ற போது இந்த 2 புற்றுநோய்களும் பிந்திய நிலைமையிலே தான் எங்களாலே கண்டுபிடிக்கப்படுகிறது. மிகவும் கவலையான விடயமாக இருக்கும். கடைசியிலே அவர்கள் இறப்பைத்தான் தேடிக் கொள்வார்கள். என்றபடியினாலே இயன்ற அளவு விழிப்புணர்வை நாங்கள் செய்ய வேண்டும். அதே நேரத்திலே உங்களுடைய இந்த தொலைக்காட்சியின் மூலமாக நீங்கள் பாரிய ஒரு சேவையை செய்து கொண்டு வருகிறீர்கள். இது தொடரப்பட வேண்டும். இப்படிப்பட்ட விழிப்புணர்ச்சிகள் கட்டாயமாக எங்களுடைய தமிழ் பேசுகின்ற பெண்களுக்கு மிக மிக அவசியம். நாங்கள் சமூகத்துக்கு என்ன செய்தோம், சமூகம் என்னத்தை கற்றுக்கொண்டார்கள் என்ற ரீதியிலே நாங்கள் எங்களால் முடிந்த மருத்துவ ரீதியில் நீங்களும் கூட அங்கிருந்து உங்களுடைய வேலை பழுக்கள் மத்தியிலும் கூட நாங்கள் இந்த நிகழ்வுக்கு கேட்டுக்கொண்டமைக்க நாங்கள் நீங்கள் இப்படியான பல சிறப்பான ஆலோசனைகளை நீங்கள் பல்முறை மருத்துவ ரீதிக்குள் இருக்கின்றீர்கள். அந்த வகையிலே நீங்கள் எங்களது நிகழ்வுக்கு வந்தது மட்டுமல்ல, மிக அழகிய நுண்ணியமாக நீங்கள் அதை விவரணமாக கூறுகின்ற விடயம் என்பது உண்மைக்கு மக்களுக்கு ஒரு தேவையான விடயமும் அதை அவர்கள் அறிந்து கொள்வதற்கான ஒரு சிறந்த வழியாகவும் இருக்கின்றது. இந்த புற்றுநோய் பற்றிய விடயத்தை இன்னும் ஒரு பதிவுக்கு எடுத்து செல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்கின்றது. சில சமயம் நாங்கள் உரையாடி கொண்டும் சென்ற போது இது பற்றிய விடயங்களை அதற்கு மேலாகவும் நாங்கள் பதிவிடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம். ஆனாலும் நீங்கள் கூறுகின்ற இந்த விடயம் என்பது உண்மையிலேயே மக்களுக்கு சமுதாயத்தை சென்றடைந்து அந்த சமுதாயம் ஒருவரோ இருவரோ அதில் இருந்து சிறப்பாக வந்தால் மிக மகிழ்வாக இருக்கும். இன்றைய இந்த நிகழ்வில் நீங்கள் கலந்து கொண்டதை இட்டு உங்களுடைய அறிவுரையை நீங்கள் வழங்கியதை இட்டு ஒரு சிறிய பதிவோடு இன்றைய நிகழ்வை நாங்கள் நிறைவாக்கிக் கொள்ள இருக்கின்றோம். டேக்அவே மெசேஜ் டு ஹோம் என்று சொல்வோம். வீட்டுக்கு எடுத்து செல்லுகின்ற ஒரு அறிவுரை என்னவென்றால், எப்போதுமே விழிப்பாக இருங்கள், எப்போதுமே அவதானமாக இருங்கள். எந்த நேரத்திலையும் யாருக்கும் எவருக்கும் இந்த புற்றுநோய் வரலாம். எந்த நேரத்திலும் எங்களை புற்றுநோய் எங்களை வீட்டு வாசல் கதவை தட்டலாம். எனவே அவதானமாகவும் விழிப்பாகவும் இருக்கின்ற போது எல்லாவற்றையும் தவிர்த்துக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் இயலுமான தவறான பழக்க வழக்கங்கள், புகை பிடிப்பது, மது அருந்துவது போன்றவற்றை தவிர்த்துக் கொள்வோமாக இருந்தால் இந்த புற்றுநோயிலிருந்து எங்களை இலகுவாக பாதுகாத்துக் கொள்ள முடியும். நல்லது உறவுகளே, இன்று எங்களோடு பதுளையிலிருந்து சிறந்த மருத்துவ நிபுணர் கலந்து கொண்டு இன்று புற்றுநோயை பற்றிய ஒரு தகவலோடு இணைந்திருந்தோம். இந்த புற்றுநோய் பற்றிய தொடர் அடுத்த வாரமும் இது போன்று தொடரும் என்பதையும் கூறிக்கொண்டு, உண்மையிலேயே நாங்கள் எங்களை பேணி காக்க வேண்டும். மருத்துவம் என்பதே நாங்கள் சுகாதாரமாக வாழ்வதற்கு காத்தலுக்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டும். மருத்துவர்கள் சார்ந்தவர்கள் கூறியது போலவே பல விடயங்களை நாங்கள் கண்காணித்தல் வேண்டும் எங்களை பற்றியது. அதுவும் பெண்களை பொறுத்தளவில் பெண்கள் முக்கியமாக தங்களை அவதானித்துக் கொள்ள வேண்டும் என்ற விடயத்தையும் கூறியிருக்கின்றார். இது போன்று பல விஷயங்களை நாங்கள் இந்த மருத்துவர் நேரத்தில் தந்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்றும் எங்களோடு இருந்து பதுளையிலிருந்து தன்னுடைய வேலை பழுக்களையும் விட்டு இந்த நிகழ்வுக்கு வந்து கலந்த மருத்துவர்கள் வேதநாயகம் அவர்களுக்கு நன்றியை கூறிக்கொள்கின்றோம். ஐயா, உங்களுக்கு நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திப்போம் மீண்டும். நல்லது. நல்லதுறவுகளை இதுவரை நீங்கள் பார்த்தது மருத்துவர் நாமும் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவர்கள் ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். மருத்துவர் நாமும் நிகழ்வுக்கான ஆலோசனை வழங்கியவரோடு அடுத்த வாரம் மருத்துவர் நாமும் நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகின்றோம். நன்றி, வணக்கம். ஈழத்து பெண்மணியால் ஜெர்மனியில் வதனி செல்வநாதன் அவர்களால் உருவாக்கப்பட்ட முதியோர் பராமரிக்கும் இல்லம். 1000க்கு மேற்பட்டவர்கள் பராமரிக்கப்பட்டு வருகின்றனர். இல்லத்தில் தங்கி வாழ்வோர் வீடு சென்று அழைத்து வந்து நாளாந்த பராமரிப்பு,
மருத்துவ உதவி, உடல் பயிற்சி, சிறந்த உணவு வளங்கள், விளையாட்டு பொழுதுபோக்கு அம்சங்கள், சுற்றுலா அழைத்து செல்லல், இன்னும் பல உதவி சேவையுடன் மிளிர்ந்து நிற்கும் டாக்கஸ் பிளிகர் முதியோர் பராமரிக்கும் இல்லம். இங்கு வந்தவர்கள் தங்கள் இல்லங்களில் வாழ்வது போல் வாழ்வது இவர்கள் முகமலர்வில் தெரிகின்றது. தொடர்புகளுக்கு கே. வதனி செல்வநாதன், லிண்டன் ஸ்ட்ராச 16A 68 623 ஹாஃப் ஹை. தொலை தொடர்புகளுக்கு 004041309913. கை தொலைபேசி 004162205124. முதியோர் பராமரிப்புக்கு டாக்கஸ் பிளிகர் ஃபோர்ஸ்டாஸ். இது ஒரு ஈழத்தமிழ் பெண்ணின் சாதனை. முதியோர் பராமரிக்கும் இல்லம்.